வணக்கம். 2026ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக எஸ்ஏ பொறியியல் கல்லூரியை நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த விரிவாக்கம் உங்களுக்காகத்தான். வாங்க, இந்த கல்லூரியோட தரம், என்னென்ன கோர்சஸ் இருக்கு, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு முக்கியமான சில விஷயங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த தேதிய கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் 2027. இது ஏதோ ஒரு சாதாரண தேதி இல்ல. இந்த கல்லூரியோட தரத்துக்கும் இந்த தேதிக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு அடுத்த சில நிமிஷத்துல உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ அந்த தேதிக்கு வருவோம். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலேஜோட 3 முக்கிய கோர் பிரான்ச்சஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்புறம் மெக்கானிக்கல், இது மூணுக்குமே ஜூன் 2027 வரைக்கும் நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடிடேஷன், அதாவது NBA அங்கீகாரம் இருக்கு. இதனால என்ன பயன்னு விற்கிறீங்களா? நீங்க 2026ல சேர்ந்தீங்கன்னா உங்க படிப்பை முடிச்சு வெளியே வர வரைக்கும் இந்த அங்கீகாரம் இருக்கும். இதுவே இந்த காலேஜோட தரத்துக்கு ஒரு முக்கியமான சாட்சி. முதல்ல இந்த காலேஜ் பத்தின அடிப்படை விவரங்கள், அதோட அடையாளம் என்னன்னு பாத்துடலாம். இதோட முழு பெயர் எஸ்ஏ பொறியியல் கல்லூரி. இது ஒரு அட்டானமஸ், அதாவது தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற ஒரு சுயநிதி கல்லூரி. TNA கவுன்சிலிங்ல இதோட கோட் 1114. இது ஒரு கோ எஜுகேஷனல் காலேஜ். தெலுங்கு மொழி சிறுபான்மையினருக்கான அந்தஸ்தும் இருக்கு. 1998ல ஆரம்பிச்சதுல இருந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைஞ்சுதான் இயங்கிட்டு வருது. இந்த காலேஜோட பயணத்தை சுருக்கமா பார்த்தோம்னா, 1998ல தர்மா நாயுடு எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டால ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து 2019ல ஆட்டோனமஸ் ஸ்டேட்டஸ் கிடைச்சது ஒரு முக்கியமான மைல்கல். இப்போ நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி முக்கிய பிரான்ச்களுக்கு 2027 ஜூன் வரைக்கும் NBA அங்கீகாரம் இருக்கிறது இதோட தற்போதைய பெரிய பலம். அடுத்ததா ஒரு காலேஜோட தரத்தை உறுதி பண்ற அங்கீகாரங்கள் பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இது மறுபடியும் சொல்றேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த 3 கோர் பிரான்ச்சுக்குமே ஜூன் 2027 வரை NBA அங்கீகாரம் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க படிப்பை முடிக்கிற வரைக்கும் உங்க டிகிரி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பிரான்ச்ல இருந்து வருதுன்னு அர்த்தம். ரேங்கிங்ஸ் விஷயத்துக்கு வருவோம். இந்தியா டுடே பத்திரிகை வெளியிட்ட 2025ஆம் ஆண்டுக்கான இன்ஜினியரிங் ரேங்கிங்ஸ்ல இந்த காலேஜ் அகில இந்திய அளவுல ஒட்டுமொத்தமா 146வது இடத்துலயும், தனியார் கல்லூரிகள் மத்தியில 116வது இடத்துலயும் இருக்கு. இது இந்தியா முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான கல்லூரிகளோட ஒப்பிடும்போது இதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கிறத காட்டுது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்கு, என்ன படிக்கலாம், வாங்க பார்க்கலாம். இங்க BE அல்லது பிடெக் படிக்கிறதுக்கு மட்டும் மொத்தம் 1170 சீட்ஸ் இருக்கு. சோ இது ஒரு மீடியம் லார்ஜ் சைஸ் காலேஜ்னு சொல்லலாம். நீங்க பார்க்குற மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, IT, AI அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கெல்லாம் அதிக இடங்கள் இருக்கு. அதே சமயம் மெக்கானிக்கல், EE மாதிரியான கோர் பிரான்ச்சுகளும் இருக்கு. இது மட்டும் இல்லாம VLSI டிசைன், சைபர் செக்யூரிட்டி, பிசினஸ் சிஸ்டம்ஸ் மாதிரியான ஸ்பெஷலைஸ்ட் பிரான்ச்சுகளும் இங்க ஆஃபர் பண்றாங்க. சோ உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. குறிப்பா இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரி ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி AI அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், சைபர் செக்யூரிட்டி, VLSI டிசைன்னு பல புது கோர்ஸுகள் இங்க இருக்கு. இதெல்லாம் 2018க்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்டது. சோ லேட்டஸ்ட் டெக்னாலஜில ஆர்வம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். ஓகே, படிப்பு முடிச்சதும் வேலை கிடைக்குமா? இதுதானே எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கேள்வி. வாங்க, இப்போ இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் ரிசர்ச் பத்தி பார்க்கலாம். 93%. ஆமா, 2023-24 பேட்ச்ல படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ல 93% பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இது உண்மையிலேயே ஒரு ரொம்ப நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட். சரி, சம்பளம் எவ்வளவு? வேலைக்கு போன மாணவர்களோட மீடியன் சேலரி, அதாவது சராசரி சம்பளம் வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய். ஒரு ஃப்ரெஷருக்கு இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் சேலரி. அடுத்து இன்னோவேஷன். 2022ல இருந்து 2024 வரைக்கும் இந்த 2 வருஷத்துல மட்டும் இந்த காலேஜ் சார்பா 15 பேட்டன்ட்ஸ், அதாவது காப்புரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு. இது எதை காட்டுதுன்னா, இங்க வெறும் பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்காம புதுசா எதையாவது கண்டுபிடிக்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு அர்த்தம். இங்க யார் யாரெல்லாம் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தா பெரிய லிஸ்டே இருக்கு. ரெனோ, நிசான், ஃபாக்ஸ்கான் மாதிரி கோர் இண்டஸ்ட்ரி கம்பெனிகள், அதோட HCL, காக்னிசன்ட், TCS, இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, விப்ரோ, கேப்ஜெமினின்னு டாப் IT கம்பெனிகளும் இங்க ரெகுலரா கேம்பஸ் இன்டர்வியூக்கு வராங்க. ரிசர்ச் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, 2022-24 காலகட்டத்துல 10க்கும் மேற்பட்ட ஃபண்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் ஜர்னல் பப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற இன்குபேஷன் சென்டர்ல இருந்து 2 ஸ்டார்ட் அப் கம்பெனிகளும் உருவாகியிருக்கு. கடைசியா காலேஜ் கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், வசதிகள்லாம் என்ன இருக்குன்னு ஒரு சின்ன பார்வை பார்த்துடலாம்.
ஹாஸ்டல் வசதி இருக்கு. பசங்க பொண்ணுங்க 2 பேருக்குமே தனித்தனி ஹாஸ்டல் இருக்கு. மெஸ்ல வெஜ் நான்வெஜ் 2 விதமான சாப்பாடும் கிடைக்கும். கேம்பஸோட மொத்த பரப்பளவு 22 ஏக்கர். இங்க 54 லேப்ஸ் இருக்கு. லைப்ரரியில மட்டுமே 57,000க்கும் அதிகமான புத்தகங்கள் இருக்கு. காலேஜ் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்கு. பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் ஆவடி சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சோ இந்த காலேஜ் பத்தி நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, 1 3 முக்கிய கோர் பிரான்ச்சுகளுக்கு 2027 வரை NBA அங்கீகாரம். 2 இந்தியா டுடே ரேங்கிங்ல டாப் 50 கல்லூரிகள்ல 1. 3 புது கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதுக்கு உதாரணம் தான் 15 பேட்டன்ட்ஸ். 4 லட்சம் ரூபாய் மீடியன் சாலரியோட ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு. இங்க நாங்க பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் மார்ச் 2026 நிலவரப்படி கல்லூரியோட அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மற்றும் நம்பகமான அரசாங்க போர்ட்டல்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது. profsam.com-இல் மேலும் பல பொறியியல் கல்லூரிகளை ஆராயுங்கள். 12ஆம் வகுப்பிலிருந்து பொறியியல் முடிவுகளுக்கான உங்கள் உண்மையான ஆதாரம்.